கரத்திலே கொடுத்து நாம் ஜெபித்து துவங்க போகிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கப்படத்தக்க தேவன் நீர். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நித்திய கண்மலையா இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் துதிக்கப்படத்தக்கவர், நீர் புகழப்படத்தக்கவர் அப்பா, ஆராதிக்கப்படத்தக்கவர். நீர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீ ஒருவரே மகா பரிசுத்தமும் உன்னதமான தேவன் அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள தேவன் நீர் அப்பா, மனதுருக்கமுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றிலும் சிறந்த தேவன், சர்வ வல்லமையும் சாமாவையும் உடையவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூடுகையின் துவக்கம் முதலே தேவ ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமத்தை இந்த இடத்துல மகிமைப்படுத்துவீராக. இந்த இடத்துல உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக, உயர்ந்திருப்பதாக ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலான உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ரட்சிக்க கூடிய ஒரே நாமம் உம்முடைய நாமம் ஆண்டவரே. எங்களுக்காக இறங்கி வந்த இரட்சகர் நீரப்பா. நீரே ராஜாதி ராஜா, என்றென்றைக்கும் அரசாளுகிறவர், என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறவர். உம்முடைய அரசாட்சிக்கு முடிவில்லை என்று அறிந்திருக்கிறோம். எங்களை மீட்க வந்த இரட்சகர் நீர் ஆண்டவரே. எங்களை காப்பாற்ற வந்த ராஜாதி ராஜா நீரப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ராஜா அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக அப்பா, எழுந்தருளுவீராக. சத்துரு கை ஓங்காத படிக்கு ஆண்டவரே நீர் எழுந்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தெய்வம் அப்பா. உம்மையல்லாமல் தேவன் இல்லை, உம்மையல்லாமல் தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் எழுந்தருளுவீராக ஆண்டவரே. நீர் ஒருவரே எழுந்தருளுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்பா. உங்க நாமம் உயர்ந்திருப்பதாக ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் துணையாளரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்களோடு என்றென்றைக்கும் இருக்கிறவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் எங்களோடு இருப்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம்மால் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே,
அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, எழுந்தருளும் எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உண்மை மாத்திரம் நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள கிருபை தருவீராக. அப்பா, கிருபை தருவீராக ஆண்டவரே. அதிசயமானவரே, உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயமான தேவனே, நீர் எழுந்தருள வேண்டும். நீர் எழுந்தருள வேண்டும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருள வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எதிரியின் கை ஓங்க விடாதே. நீர் ஜெயம் எடுத்த தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. நாங்கள் உம்மை மாத்திரம் உயர்த்த வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், ஜெயம் பெற்றவர், ஜெயம் எடுக்கிறவர், எங்களை ஜெயமாய் நடத்தி செல்லுகிறவர் ஆண்டவரே. நித்திய காலமாய் அரசாளுகிறவர், என்றென்றைக்கும் வீற்றிருக்கிற ராஜாவாய் இருக்கிறவர், எங்களை ரட்சிக்க வந்தவர், உலக ரட்சகராயிருப்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
உம்மை கொண்டாடுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் கூடுகை முழுவதும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் நீர் எழுந்திருளும், நீர் உயர்ந்திரும். உடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். வந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வர வேண்டியவர்களை தடையில்லாமல் கூட்டிச் சேரும். நாங்கள் ஒருமித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே நாம் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உலகம் முழுவதும் இன்னைக்கு பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறாக உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். அவங்க சொல்றதெல்லாம் ஹோசானா அப்படின்னா God save us, save us Lord, எங்களை ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த அடையாளமாய் ஹோசானா என்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு சொல்ல போகிறது, ஆண்டவரே ரட்சியும் என்றல்ல, எங்களை ரட்சித்தீரே எங்கள் ராஜாவே. ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் கூடி வந்திருக்கிறோம். ஏதோ நம்பிக்கையற்றவர்களாய் யார் எங்களை விடுவிப்பார், யார் எங்களை ரட்சிப்பார் அப்படியெல்லாம் நாம் பாடப்போகுது. நாம் சொல்ல போகிற, ஆண்டவரே எங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே, எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவர். அவர் என்னை ரட்சித்தவர் மாத்திரமல்ல, என்னை வழி நடத்துகிறவர், என்னை போஷிக்கிறவர், எனக்கு ஜெயம் தருகிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை காக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எத்தனையோ நாமங்களை நாம் சொல்லி பாடலாம். எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த கடந்த 3 மாதங்கள் நம்மை ஆண்டவர் இந்த வருடத்தில் கண்மணியை போல காத்து பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்தார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் உங்கள் குடும்பத்திற்காய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த 3 மாதம் எங்களை நடத்தினீரே, அதிசயமாய் நடத்தினீரே, போதுமானவராய் இருந்தீரே, எண்ணில்லாத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்தீரே ஆண்டவரே. உம்மை நான் துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து இந்த வருடத்தில் மாத்திரம் 3 மாதங்கள் எத்தனையோ காரியங்களிலே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்த தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தந்த சுகத்திற்காய் பலத்திற்காய் நன்றி, தேவைகளை சந்தித்ததற்காய் நன்றி, பிரயாணங்களிலே காத்தீரே நன்றி, கொடுத்த வேலைக்காய் நன்றி, குடும்பத்திற்காய் நன்றி, சமாதானத்திற்காய் நன்றி, சந்தோஷத்திற்காய் நன்றி, பிரயாணங்களிலே பாதுகாத்தீர் நன்றி, தந்த நல்ல உறவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நீர் எனக்கு மாத்திரம், நீர் போதும் ஆண்டவரே. எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் நீரப்பா. துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம், காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது செட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது செட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபெனசரே ஸ்தோத்திரம், இம்மட்டும் என்னை காத்து நட
நடத்தின எபினேசரை ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? எண்ணில்லாத நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்தீர் ஆண்டவர். எங்கள் பலனாயிருக்கிறவர், எங்கள் கேடகமாயிருக்கிறவர், எங்கள் நம்பிக்கையாயிருக்கிறவர், எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே, இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அனுபவித்தவர்கள், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் நல்லவர், என்னை தெரிந்து கொண்டவர், நீர் நல்லவர் ஆண்டவரே, என்னுடைய பாதையிலெல்லாம் நீர் நல்லவர் ஆண்டவரே, என் தேவைகளிலெல்லாம் நீர் நல்லவர் ஆண்டவரே, என் இக்கட்டுக்கெல்லாம் என்னை விலக்கி காக்கிற நீர் நல்லவர் ஆண்டவரே. வனாந்திர பாதையிலே நடக்கும் போது கூட நடக்கிற தேவன். ஹல்லேலூயா. அது சிங்க கெபியோ சூளை நெருப்போ எல்லாவற்றிலும் கூட நடக்கிற ஒரே தேவன் அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஹல்லேலூயா. அவரை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என் வாழ்க்கையில் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே,
வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே, வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. நல்லவர் இயேசு அல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு அல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் நாள்தோறும் என் பாரம் நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் தூதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் தூதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. நல்லவர் இயேசு அல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு அல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே, நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே, நாங்கள் கரங்களை தட்டி பாடல்களை பாடி உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்கிற இரட்சகர். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பலன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், the Lord is my strength. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. எந்த மனிதனுக்கு கர்த்தர் என் பலன் என்று சொல்ல முடியுமோ அவன் தான் இந்த உலகத்திலே பெரிய பலவான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்க, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வெளியில போனா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, டோன்ட் ஷோ யுவர் வீக்னஸ். உங்க பலவீனத்தை காட்டிடாதீங்க, அட்வான்டேஜ் எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. எங்க போனாலும் நம்மளும் அதான் ட்ரை பண்ணுவோம். நம்மளுடைய பலவீனத்தை காண்பிக்காம இருக்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுவோம். ஆனால் வேதத்தில் தேவனை அறிந்தவர்கள் சொல்லுவாங்க, என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக உள்ளங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தேவன் என் பலன், அவர் தாங்க எனக்கு பலன். அவர் பலன் என்று சொல்லும்போது அந்த பலத்தை குறித்து காண்பிப்பதற்கு யாரும் கூச்சப்பட வேணாம். ஏன்னா அவருக்கு முன்பாக நிற்கத்தக்க ஒன்றும் இல்லை என்று அறிந்திருக்கிறேன். என் தேவன் என் பலனாயிருக்கிறார். பாருங்க, அதுதான் நமக்கு உறுதியாக இருக்கணும். ஏதோ வசனம் தெரிந்தனால சொல்றதுனால அது நமக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. எப்போவுமே அதான் சொல்லுவேன், ஒரு வசனம் தெரிந்திருந்தாலும் அது வாழ்க்கையில் அனுபவமாக இல்லைன்னா அனுபவமாக இருக்கணும். 100 வசனம் மனப்பாடமாக தெரிகிறதுக்கும் ஒரு வசனம் அனுபவமாக இருக்கிறதுக்கும் 1000 வித்தியாசம் உண்டு. அதுக்குள்ள எப்போவுமே நமக்கு தெரியும், ஆண்டவரே நீர் என் பலன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல என் வாழ்க்கையில் அனுதினமும் என் பலவீனங்கள் உண்டு. ஆனால் என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஏனென்றால் என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை பாருங்க. முதலாவது சவுல், அவனும் ஏதோ ராஜாவாக போகிறதற்காக போகிற அந்த பாதை கிடையாது. அது கழுதைக்கு பின்பால் போகும்போது ஆண்டவர் பிடித்து அபிஷேகம் பண்ணுகிறார். அவனுக்கு தெரியாது முடிவு என்னவென்று தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு முடிவை அறிந்தவர். அவன் போகிற பாதையை வைத்தல்ல அவனை அபிஷேகம் செய்வது, அவருடைய நோக்கத்தை வைத்து அபிஷேகம் செய்கிறார். தாவீதை பாருங்க, அவன் அண்ணன்மாருக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போய் விசாரிச்சுட்டு வர்றதுக்காக போகிறான். அவனுக்கு தெரியாது தலையெழுத்தே மாறப்போகிற நாள் என்று தெரியாது. நான் போகிற பாதை இதுவானதுனால என் முடிவு இப்படிதான் இருக்கும் என்று நான் நினைத்து அதை முடித்து விட முடியாது.
என் பலனாயிருக்கிறவர் எனக்கு வைத்திருக்கிற இடத்திற்கு என்னை கொண்டு போவதற்கு நான் நடக்கிற பாதை ஒரு தடை ஆகாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் போகிற பாதை எதுவானாலும் சரி, என் பலனாயிருக்கிறவர் என்னை குறித்து எனக்கு குறித்திருக்கிறதை எனக்கென்று நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் பலமுள்ள தேவன், அவர் என் கண்மலை, அவர் என் கோட்டை, அவர் என் பலன். அல்லேலூயா. ஆதலால் என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். நான் தேவனிடத்திலே போய் சொல்லுவேன், ஆண்டவரே நீரே என் பலனாக இருக்கிறீர், உடைய கிருபை எனக்கு போதும். அல்லேலூயா. நீர் எந்தன் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் ஆதரவாயிருந்து. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் ஆதரவாயிருந்து. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். 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 ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ரெண்டாவது ஸ்டான்ஸை நம்ம பண்ண பாருங்க. என்னிலும் அதிக பலவான்கள் என்னை நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். நான் பாடின உயரத்திலிருந்து கரம் நீட்டி என்னை தப்பு வித்தீர். ஆனால் நான் உணர்றேன், இன்னைக்கு அநேகம் பேர் உங்களை விட பெரிய பலவான்களால் நெருக்கப்பட்டு அதுலேருந்து மீள முடியாமல், ஆண்டவரே எனக்கு ஓவர் கம் பண்ண முடியல, ஆண்டவரே எனக்கு ஜெயிக்க முடியல, அவன் என்னை நெருக்கிறான், என் மேலே அதிகமாக அவன் வெயிட், எனக்கு ஜெயிக்க முடியல. இன்னைக்கு நீங்கள் அறிக்கை செய்ய போகிறீங்க, ஆண்டவரே நீரன் பலன், நீரன் பலன். இது வரைக்கும் தெரிஞ்ச வசனமாக இருந்தால் கூட இன்னைக்கு சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே நீர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை தூக்கி விட்டால் எந்த பலவானையும் வீழ்த்த எனக்கு முடியும். ஆண்டவரே என்னை நெருக்குகிற எந்த பலவானாக இருந்தாலும் சரி என்னால் ஜெயிக்க முடியும். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? நீங்கள் சொல்ல போகிறீங்க, திரும்ப அதே பாடலை பாட சொல்ல போகிறோம். ஆண்டவரே என்னிலும் அதிக பலவான்கள் என்னை நெருக்கினாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாசத்தோட பாடி ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிற அதே வேளையில் நாம் விசுவாசிக்கிறோம், ஆண்டவரே இன்று முதல் என்னை ஜெயவானாய் மாற்றுவீராக, எனக்கு பலன் தருவீராக, ஆண்டவரே என்னை பலப்படுத்துவீராக. என்னை நெருக்குகிற பலவான் யாராய் இருந்தாலும் சரி உமக்கு முன்பாய் நிற்க முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்காய் யுத்தம் செய்கிறவர், எனக்காய் எழும்பி நிற்கிறவர். அவர் கிதியோன் பயந்து ஒடுங்கும் போது அவனை பார்த்து சொன்னார், ஓ பலவானே, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். பராக்கிரமசாலியே என்று கூப்பிட்டு அழைக்கிறார். கிதியோனுடைய பலத்தை பார்த்தல்ல, அவனோடு நிற்கிற அவர்
பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. திரும்ப சொல்ல போகிற ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் என் பலனாயிருப்பீராக. ஹல்லேலூயா. நீர் எந்தன் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. நான் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டு, என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டு, உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. என் பலனாகிய இயேசுவே, தூக்கி விடுகிறவரே, மடங்கடிக்கப்பட்ட எவனையும் தூக்கி விடுகிறவரே, உம்முடைய வல்லமை பெரியதாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பலனாகிய ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பலத்தை தாடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பலனை கொடுப்பீராகப்பா. இன்றைக்கு தூக்கி எடுப்பீராக ஆண்டவரே, தூக்கி எடுப்பீராக. விடுவிக்கிறவர் நீர் ஆண்டவரே, எங்கள் இரட்சகர் நீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம், உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. எங்களை தூக்கி எடுக்கிறவர் நீர், பலப்படுத்துகிறவர், எக்காலத்தும் உதவி செய்கிறவர் ஆண்டவரே. நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களை காக்கிறவர், எல்லா பலவானுக்கு முன்பாகவும் எங்களுக்காய் நிற்கிறவர், எங்கள் கேடகம், எங்கள் துருகம், நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் கோட்டை ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை காக்கிற தேவன் நீர். ஹல்லேலூயா. உம்மையே நேசிப்பேன் ஆண்டவரே. சொல்ல போகிற ஆண்டவரே, நீர் என்னை காக்கிறவர், எனக்காய் நிற்கிறவர், என் பலவீனத்திலே உம்முடைய பலத்தை தந்து என்னை தாங்குகிறவர். நல்ல உறுதியோடு நான் இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை செய்வீராகப்பா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், இன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் சேவிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. விசுவாசத்தோடு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே,
யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, எல்லா பயங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுகிறவர், எல்லா பலவான்களுடைய கைக்கும் எங்களை தப்புவிக்கிறவர், எங்களுக்கு எதிராய் நிற்கிற எல்லா சோதனையிலும் சோர்வு உண்டாக்குற எல்லா காரியத்திலும் நாங்கள் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிற எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்மை நம்புகிற விசுவாசிக்கிற தைரியமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே பலப்படுத்தி அனுப்புவீராக ஆண்டவரே. நெருக்குகிற எந்த பலவானாயிருந்தாலும் சரி, எந்த பலவீனமாயிருந்தாலும் சரி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாய் செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பலத்திலே ஆண்டவரே நாங்கள் தைரியமாய் சுகமாய் ஆண்டவரே நிம்மதியாய் தங்கியிருக்க உதவி செய்வீராக. கிருபை கொடுத்தருளுவீராக. இந்த வாரம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் நன்மையான வாரமாய் இருப்பதாக. இந்த கடந்த 3 மாதங்களை நடத்தினீர். கொடுக்க போகிற புதிய மாதத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் நன்மையான மாதமாய் இருப்பதாக நீர் திருப்தியாய் நடத்துவீராக. ஒன்றுக்கும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் சம்பூரணமாய் திருப்தியடையும்படியாய் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி உடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ஆண்டவரை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தரலும். வர முடியாமல் இருந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து ஏற்ற வேளையிலே ஆண்டவரே விடுதலையோடு வந்து ஆராதிக்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களிலே காத்துக்கொள்ளும். மீதம் இருக்கிற பகுதியை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல